الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோரும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காண்பித்து தந்த இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்வுடைய இறை இல்லத்திலே அமர்ந்து இருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய எண்ணங்களுக்கும் செயல்பாடுகளுக்கும் என்ற நற்கூலிகளை அதனுடைய பிரதிபலனை முழுமையாக தந்தல்புரிவானாக. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் இதற்கு முன்பதாக இறையச்சம் எங்கே உள்ளது என்கின்ற தலைப்பின் கீழால் இறையச்சம் சம்பந்தமான ஒரு சில விஷயங்களை நாம் ஞாபகம் ஊட்டினோம். அதிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறையச்சம் என்பது இங்கே உள்ளது, தக்வா ஹாஹுனா என்பதாக சொல்லி தன்னுடைய உள்ளத்தை, தன்னுடைய நெஞ்சு பகுதியை சுட்டி காண்பித்து சொன்னார்கள். அதற்கான ஒரு சில காரணங்களையும் நம்ம சொன்னோம். பொதுவாகவே உள்ளம் என்பது எப்படிப்பட்ட பண்பு உள்ளது? எப்படிப்பட்ட பண்பு உள்ளது? நம்ம உள்ளத்தை பற்றி சொல்லும்போது சில விஷயங்கள் சொன்னோம். பொருளக்கூடியது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நீங்க அந்த வகுப்புல இல்லை, அதனால உங்களுக்கு தெரியும். ஆனா பாராட்டலாம், அது ஒரு நல்ல ஒரு வேலை. நல்லதே அறியக்கூடிய ஒரு விஷயம் அதுக்கு இயல்பாகவே கொடுக்கப்பட்டது உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்றோம். நல்லது மட்டுமா, தீமையும் அறியக்கூடிய ஒரு யதார்த்தம் அந்த உள்ளத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீனால் கொடுக்கப்பட்டுள்ளது. அதுக்கு திருமதி வசனத்தை நம்ம சொல்லி காண்பிச்சோம். அப்ப நல்லது கெட்டதை அறியக்கூடிய இயல்பான ஒரு இல்ஹாமை அல்லாஹ் அந்த உள்ளத்திற்கு ஏற்படுத்தி இருக்கின்றான். அது முதலாவது. இரண்டாவது, மார்க்கத்தினுடைய ஹலால் ஹராமை பேணி நடப்பதும் எதில் உள்ளதுதான்? தக்வாவில் உள்ளது, இறையச்சத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதோட நம்ம போன வகுப்பு வந்து அதனுடைய மற்ற சாராம்சங்களோடு நிறைவடைஞ்சது. அதனுடைய தொடர்ச்சியாக, அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நம்ம படித்தவர்கள், படிக்காதவர்கள், பாமரர்கள் யாராக இருந்தாலும் உள்ளத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? அதிகபட்சம் போச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? உள்ளத்தை பத்தி என்ன சொல்லுவாங்க? சிம்பிளா சொல்லுவாங்க, அது வந்து சதை பொருட்டு வேற வேற அதுக்கு ஹார்ட்னு பேர் சொல்லுவாங்க. சொல்லலாம் இல்ல, இந்த மாதிரி நிறைய அம்சங்கள் இருக்குல்ல. பெண்கள் பதில் ஏதாவது சொல்றீங்களா? அவ்வளவுதானா? ஹார்ட்டுக்கு என்ன பண்பு இருக்கு, என்ன ஒர்க்கு இருக்கு? ஹார்ட் என்ன பண்ணுது? ஹார்ட் பம்ப் ஆகிக்கிட்டே இருக்கும். எதனால பம்ப் ஆகுது அப்படின்னா, உடம்புக்கு பிளட் சர்க்குலேஷனை எல்லா பகுதிக்கும் அனுப்புறதுக்கு அதனுடைய பம்பிங் ரொம்ப முக்கியம். ஹார்ட்ல நின்றுச்சுன்னா மனுஷன் என்ன ஆயிடுவான்? இறந்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் ஒரு பக்கம் சொல்லுவாங்க. படிக்காதவர்கள் அது உள்ள வந்து ஹார்ட் வந்து ஒரு முக்கியமான ஒரு பகுதி, ஹார்ட் இல்லாட்டி ஆள் அவுட்டு அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. அப்போ இதயத்தை பற்றி படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்பதால் எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான விஷயங்கள் தான் தெரியும். ஆனால் இஸ்லாம் உள்ளத்தை பற்றி, மனிதனுடைய அந்த இதயத்தை பற்றி பலவிதமான அம்சங்கள் சொல்லுது. இதயத்துல மனிதனுக்கு இயல்பாகவே தீயதை ஏவக்கூடிய ஒரு கெட்ட பகுதி உண்டு. அதுதான் நம்ம குர்ஆனுடைய வசனத்துல பார்த்தோம். அல்லாஹ் அதற்கு இல்ஹாமை ஏற்படுத்தி இருக்க தக்வாவையும் ஃபுஜூரையும் பாவத்தையும் அறியக்கூடிய விஷயங்கள் அல்லாஹ் இல்ஹாமா ஏற்படுத்தி இருக்கான். இதை நம்ம பார்க்கலாம். எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கக்கூடிய செய்தி. நான் வந்து பால்குடி தாயுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடத்துல வந்தாங்க. என்னுடைய உள்ளத்தை பிளந்தார்கள்.
அதாவது தங்கத்தட்டில் சொர்க்கத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட தங்கத்தட்டில் என்னுடைய உள்ளத்தை, அதாவது இதயத்தை எடுத்து வச்சு அதிலிருந்து ஒரு கருப்பு பகுதியை அகற்றி விட்டு, எப்படி வரும், அதிலிருந்து ஒரு கருப்பு பகுதி. அப்ப பாருங்க, உள்ளத்துல எல்லோருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் உண்டு, அந்த கருப்பு பகுதி. அது அல்லாவுடைய தூதருக்கு அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், ஆரம்பத்திலேயே அகற்றி விட்டான். அப்ப அதற்கு பின்னால் அதை சம்சம் நீரால் அல்லாஹ் கழுகி பின்னர் அந்த இதயத்தை என்னுடைய உள்ளத்துல, அதாவது நெஞ்சு பகுதிக்குள்ள வச்சாங்க. அரசியல் சொல்றாங்க, தைக்கப்பட்ட அடையாளத்தை நாம் இன்றைக்கும் பார்க்கின்றேன் அல்லாவுடைய தூதருடைய நெஞ்சில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அப்பவே ஹார்ட் ஆபரேஷன் நடந்த மாதிரி. ஆனால் அந்த கருப்பு பகுதியில் உள்ளதுக்கு நம்மளால பார்க்க முடிந்த பகுதி அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளவு நுண்ணியமானதாக இருக்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் பார்க்கக்கூடியதாக வச்சிருக்கலாம். அது பற்றிய முழுமையான விஷயங்கள் நமக்கு சொல்லப்படவில்லை. ஆனால் நமக்கு ஒன்று புரியுது, கெட்டதை இயக்கக்கூடிய விஷயமும் உள்ளத்திற்கு இயல்பாக நல்லதை அறிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனால் கொடுக்கப்பட்டுள்ளது. இது இஸ்லாம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய விஷயம். இந்த தக்வாவையும் ஃபுஜூரையும் அறியக்கூடிய விஷயங்களை அல்லாஹ் இயல்பான மனிதனுக்கு கொடுத்திருந்தாலும் மனிதன் நல்ல விஷயங்கள் செய்வதற்கு அதிகமாக முயற்சி எடுக்கிறான். தீய விஷயங்களில் இருந்து விலகி இருப்பதற்கு அதிகமாக அவன் அதிலேயும் முயற்சி கொடுக்கிறான். அவன் எதை அதிகமாக செய்கின்றானோ அவனுடைய உள்ளம் அந்த விஷயத்தில் இன்பம் காண ஆரம்பிக்கும், அந்த விஷயத்தில் சரி காண ஆரம்பிக்கும். இதை நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சில செய்திகளின் வாயிலாக புரிந்து கொள்ளலாம். ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துஅமல் ஃபிதன் அலா கல்பி கல் ஹசூரி உதன் உதா. எப்படி பாய்கள் ஒன்றன் மீது ஒன்றாக பின்னப்படுவோம். இப்ப நம்ம பாயில தான் உட்கார்ந்துருக்கோம். பாய்கள் எப்படி பின்னப்படும், கேப் விடாம ஒன்றன் பின் ஒன்றாக ரொம்பவும் டைட்டாக அப்படி இப்படி பின்னப்படும். அப்படிதானே? பாய்கள் பின்னப்படுவதை போன்று மனிதனுடைய உள்ளங்களுக்கு ஃபித்னாக்கள் எடுத்து காண்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அதாவது இளைமை பருவத்தில் இருந்த ஃபித்னா இந்த நேரத்தில் இருக்காது. அந்த ஃபித்னா இருந்தாலும் அதை தாண்டி நம்ம சில ஃபித்னாக்கள் இந்த டைம்ல வந்துடும். குடும்பம் வரும்போது காசு பணத்துல சில ஃபித்னாக்கள் இருக்கும். மனைவி பிள்ளைகள் மூலியமா இவரே ஃபித்னாவாக ஏற்படுத்தி கொண்டிருப்பார். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் மனிதனுக்கு ஃபித்னாக்கள் எடுத்து காண்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் உள்ளத்திற்கு. அதாவது தொடர்ச்சியாக சொன்னார்கள், எந்த உள்ளம் அந்த ஃபித்னாவை, அந்த தவறை எடுத்துக்கொள்கின்றதோ, உள்ள எடுக்கின்றதோ, நுக்கித்தன் சௌதா, அந்த உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி இடப்படுகின்றது. பாருங்க, பொதுவாகவே மனிதனுடைய உள்ளத்திற்கு அல்லாஹ் நல்ல கெட்டது அறியக்கூடிய தக்வாவையும் இல்லாமல் ஏற்படுத்தி இருக்கான். ஆனால் மனிதனுடைய செயல்பாடுகள் தவறாகும் பொழுது, மனிதன் ஒரு தவறை செய்யும் பொழுது எங்க புள்ளி போடப்படுது? உடம்புல இல்ல, எங்க? உள்ளத்தில், இதயத்துல ஒரு புள்ளி இடப்படுகின்றது. தாயும் கல்வி அன்கரகா, எந்த உள்ளம் அந்த தவறை நிராகரிக்கிறதோ, ஒதுக்குகின்றதோ, அந்த உள்ளத்தில் ஒரு வெண்புள்ளி இடப்படுகின்றது, ஒரு வெண்மையான புள்ளி இடப்படுகின்றது. حتى تصير على قلبين على أبيض مثل الصفا فلا تضره فتنة. அதாவது அல்லாஹ் சொன்னார்கள், அந்த ரெண்டு உள்ளமும் மாறி போய்விடுகின்றது. ஒன்று வெள்ளை நிறமானதாக, அந்த தவறிலிருந்து விலகி இருக்க 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 எப்படி ஆயிரும்? முழுமையான வெண்மையானது. அதாவது அந்த உள்ளம் அந்த தவறுடைய விஷயத்தில் திரும்ப அந்த தவறு உள்நுழையாத வண்ணம் அந்த உள்ளம் மிக பிரகாசமானதாக, அந்த தவறின் பக்கம் இடம் கொடுக்காத உள்ளமாக ஆகிவிடும். இது ஒவ்வொரு தவறுக்கும் கொடுக்கும். ஒவ்வொரு தவறும் செய்ய செய்ய அந்த தவறுகளுக்கு ஏற்றாற்போல் உள்ளங்கள் கரைபிடித்து கொண்டே இருக்கும். எந்த நன்மைகள் நம்ம அதிகமாக செய்கின்றோமோ அந்த நன்மைகள் விஷயத்தில் உள்ளம் வெளிச்சம் அடைந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எந்த உள்ளம் அந்த ஃபித்னாவை விட்டு விலகி, அதாவது வெண்புள்ளி இடம்பட்டதோ, அந்த உள்ளம் எப்படி ஆகிவிடுகின்றது என்றால், வானம் பூமி இருக்கக்கூடிய காலமெல்லாம் அந்த உள்ளத்திற்கு எந்த தீங்கும் அவற்றால் செய்ய முடியாது. அந்த தவறு இனிமே அவனுக்கு ஏற்படாது அப்படின்னு சொல்றாங்க.
இன்னொரு உள்ளம் சொன்னார்கள் அல்லவா, அல் அஸ்வத் கருப்பு உள்ளம். அந்த உள்ளம் எப்படி ஆயிரும் அப்படின்னா, முர்பாதன் கல் கூசி முஜஹபா, அதாவது அல்லாஹ் சொன்னார்கள் கவிழ்த்தப்பட்ட கூஜாவை போன்று ஆகிவிடும். தண்ணி பாத்திரம் நம்ம தண்ணி பிடிச்சு வைக்கக்கூடிய ஒரு கூஜா கவிழ்த்து வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்குள்ள தண்ணியை ஊற்றி பிடிக்க முடியுமா? முடியாது. அதே போன்று நீ எவ்வளவுதான் நன்மையான விஷயத்திற்காக இடம் கொடுப்பதாக நினைத்தாலும் அந்த புள்ளி இடப்பட்டு அந்த உள்ளம் கருப்பானதாக கரைவடித்து விட்டால் முழுமையாக தௌபா இல்ல. சில சந்தர்ப்பங்கள்ல உள்ளம் பாதியை கரைபடிச்சிருக்கும் சில தவறுகளாக. சிலருக்கு முக்காவாசி கரைபடிச்சிருக்கும், சிலருக்கு கால்வாசி கரைபடிச்சிருக்கும். அவர் அந்த தவறை திரும்ப திரும்ப செய்கிறார் அப்படின்னா அந்த கரைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கும், புள்ளி அதிகமாகிக் கொண்டே இருக்கும். தௌபா பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த கரைகள் அகற்றப்பட்டு விடும். இதை நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்போ தௌபா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வம். தௌபா பண்ணாம அல்லாஹ் பக்கம் மீளாமல் அந்த தவறுகளை செஞ்சு கொண்டே இருக்க அந்த உள்ளம் கரைபடிந்த முழுமையாக இருள் சூழ்ந்த உள்ளமாக ஆகி போகும். பின்னர் அதற்கு எவ்வளவுதான் நன்மைகளை கொடுத்தாலும் அந்த உள்ளம் கவிழ்த்தப்பட்ட கூஜாவை போன்று, தண்ணீரை உள்ள எடுக்காத கூஜாவை போன்று ஆகிவிடும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இறுதியில் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யஅரிஃபு மஅரூஃபன் வலா யன்கிரு முன்கரா. பின்னர் அந்த உள்ளத்திற்கு நல்லதையும் அறிய முடியாது, கெட்டதிலிருந்து விலகி கொள்ளாது. அப்படிப்பட்ட உள்ளமாக ஆகிப்போம். அல்லாஹ் பாதுகாக்கிறார். பாருங்க, மனிதனுடைய செயல்பாடுகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளத்தோட சேர்த்து சொல்றாங்க. வெறுமனே செயல்பாடுகளை மட்டும் சொல்லாமல் உள்ளத்திற்கு ஒரு மிகப்பெரிய தொடர்பு உண்டு. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளாக இருக்கலாம், அது மார்க்க காரியங்களாக இருக்கலாம், உலக ரீதியிலான மற்ற அம்சங்களாக இருக்கலாம். நம்முடைய உள்ளத்திற்கும் நம்முடைய செயல்பாடுகளுக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு. ஆனால் செய்யக்கூடிய செயல்பாடுகள் தக்வாவிற்கு நெருக்கமானதாக இயல்பாகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காட்டி தந்த அடிப்படையில் இருக்குமானால், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த ஹலால் ஹராமுடைய விஷயத்தில் அந்த தக்வாவை பேணக்கூடிய வகையில் அந்த உள்ளம் இருக்குமானால் அந்த உள்ளம் ஒளிமிக்க உள்ளதாக ஆகிக்கொண்டே செல்லும். வானம் பூமி இருக்கக்கூடிய காலமெல்லாம் அந்த உள்ளத்தை எதுவும் ஒன்றும் செய்துவிட முடியாது அப்படின்னு உள்ளதை நம்ம இந்த ஹதீஸின் வாயிலாக புரிந்து கொள்ளலாம். அதனால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில் பயங்கரமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை விட்டு திரையிட்ட மனிதர்களாக சில மனிதர்கள் வருவார்கள். அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். கல்லா, அவ்வாறு அல்ல, பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன். அவர்கள் சம்பாதித்தவைகள் அவர்களுடைய உள்ளங்களில் கரையாக படித்து விட்டது. ஒன்று செஞ்சா வெளியில தான் அவருக்கு பாதிப்பு ஏற்படும். ஆனா அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், அவர்கள் சம்பாதித்தவைகளினால் அவர்களுடைய உள்ளங்கள் கரைபடித்து விட்டது. அதனால் அவர்கள் எப்படி ஆகிவிடுவார்கள் தெரியுமா மறுமையில்? அதாவது நாளை மறுமையில் அவர்கள் அல்லாஹ்வை விட்டு திரையிடப்பட்டவர்களாக ஆகிவிடுவார்கள். அல்லாஹ்வுக்கும் அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத மனிதர்களாக அவர்கள் ஆக்கப்பட்டு வருவார்கள் அப்படின்னு உள்ளதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால தான் உள்ளத்திற்கு நம்ம இதற்கு முன்பாக நம்முடைய ஸ்ரீலங்கன் ஷேக் யாரு முபாரக் மாதிரி வந்திருந்தான். தஸ்கியத்தின் நப்சின் ஒரு வகுப்பு எடுத்தாங்க. அதுல உள்ளத்தை 3 விதமா வகை பிரிச்சாங்க. ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க, நீங்க எல்லாரும் வந்து நினைக்கிறேன். கல்புன் சலீம் ஒரு உள்ளம் சொன்னார். கல்புன் சலீம் அப்படின்னா நானே சொல்றேன், பாருங்க, நீங்க சொன்னதே பெரிய விஷயம். கல்புன் சலீம், நன்மையான விஷயங்கள் அதிகமாக செய்ய 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 அந்த உள்ளம் வெளிச்சமான உள்ளம் ஆகும்ல, அந்த உள்ளம் தான் கல்புன் சலீம். நல்ல விஷயங்களுக்கு அது இடம் கொடுக்கும், தீமையை சுட்டி காட்டினால் உடனே விலகிக் கொள்ளக்கூடிய உள்ளமாக இருக்கும், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற உள்ளமாக இருக்கும். இப்படிப்பட்ட உள்ளம் கல்புன் சலீம். ஃபர்ஸ்ட். இரண்டாவது கல்புன் மரீர், நோய் உள்ள உள்ளம். அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார் அல்லவா, ஃபீ குலூபிஹிம் மரத், அவருடைய உள்ளத்தில் நோய் இருக்கின்றது. அவங்கள்ட்ட நோய் இருக்குன்னு அல்லாஹ் சொல்லல, ஃபீ குலூபிஹிம் மரத், அவங்க உள்ளத்தில் நோய் இருக்கின்றது. அப்போ கல்புன் மரீர் அப்படின்னா தவறுகளில் ஈடுபட
அந்த உள்ளம் நோயுள்ள உள்ளமாக ஆகிக்கொண்டே போகும். தௌபா பண்ணா திரும்ப அந்த உள்ளம் பழைய நிலைமைக்காகவும் நன்மைகள் அதிகம் செய்ய செய்ய ஒளிமிக்க உள்ளமாக ஆகும். ஆனால் தவறுகளில் ஈடுபட்டு கொண்டே இருக்க தவறுக்கு ஏற்றாறு போல அந்த உள்ளம் நோய் பிடித்த உள்ளமாக மாறும். இதெல்லாம் நமக்கு தெரியாது, இதெல்லாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் அவருடைய உள்ளம் எவ்வளவு நோய் பிடிச்சிருக்கு அப்படின்னு. இன்னொரு உள்ளம் உண்டு, மூன்றாவது உள்ளம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய உள்ளங்களை. எப்படிப்பட்ட உள்ளம்? கல்புன் மலீர், இறந்து போற உள்ளங்கள். அந்த உள்ளங்கள் தான் முத்திரையிடப்பட்ட உள்ளங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காண்பிக்கிறார், ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம், அவருடைய உள்ளங்களுக்கு அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான், முத்திரை போட்டான். இன்னும் சில வசனங்கள்ல பார்க்கும் பொழுது அதாவது அதாவது அதுக்கும் முத்திரையிட்டான் அப்படின்னு உள்ள பொருள் தான் வரும். அல்லாஹ் முத்திரை விட்டு விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு திருமலை குர்ஆன் நமக்கு சொல்லி காண்பிக்கும். அப்போ 3 தரப்பான உள்ளங்கள், சாந்தமான உள்ளம், நன்மையான விஷயங்கள் அதிகம் செய்து ஒளிமிக்க உள்ளமாக இருக்கக்கூடிய உள்ளம், தவறுகளில் ஈடுபடும் பொழுது நோய் ஏற்பட்ட உள்ளம், தவறுகளுக்கே அறியாத உள்ளமாகவும் நன்மைகளையே செய்யாத உள்ளமாகவும் இருக்கக்கூடிய உள்ளம் கல்புன் மய்யித், மரணித்து போன உள்ளங்கள். இது பெரும்பாலும் காபிர்களுக்கும் முஸ்லிம்களுடைய உள்ளமும் தான் இப்படிப்பட்ட உள்ளமாக இருக்கும். அப்போ இந்த 3வது தரப்பு உள்ளத்தை தான் ரொம்ப பயங்கரமான உள்ளம். அதாவது நன்மையும் அந்த உள்ளத்திற்கு தெரியாது, தீமையும் அறியாத வண்ணம் அந்த உள்ளம் ஆயிப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமலை குர்ஆனில் அதன் காரணமாகத்தான் சொல்லி காண்பிக்கிறார். சூரத்துல் கஹ்ஃபினுடைய 57வது வசனம். நம்ம சூரா கஹ்ஃப் அதிகமா ஓதுவோம், அதுல வரக்கூடிய வசனம் என்ன? அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார், ஒமன் அவ்லமு மிம்மன் ذُكِّرَ بِآيَاتِ رَبِّهِ, இவர்களை விட அநியாயக்காரர்கள் யாரு? மிம்மன் ذُكِّرَ بِآيَاتِ رَبِّهِ, தன்னுடைய ரப்பினுடைய வேத வசனங்கள் ஓதி காண்பிக்கப்படுகின்றது. அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டு அதனை புறக்கணிக்கின்றான். தன்னுடைய கரங்கள் தான் எதையெல்லாம் செய்தேனோ அந்த தவறுகளையும் அவன் மறந்து நடக்கின்றான். இப்படிப்பட்ட மனிதரை விட அநியாயக்காரர்கள் யார்? அல்லாஹ்வுடைய வேத வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டு அதை புறக்கணிக்கிறான், தான் செய்யக்கூடிய தவறுகளையும் மறந்து நடக்கின்றான். நம்ம நினைச்சு பார்க்கணும், நமக்கு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொரு ஜுமாக்கள்ல இருக்கலாம், ஒவ்வொரு கட்டங்கள்ல இருக்கலாம், பல தர்பியாக்கள்ல இருக்கலாம். சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் நம்மையே நாம் பக்குவப்படுத்துவதற்காக, திருத்துவதற்காக. கேட்கக்கூடிய விஷயங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டு அதை புறக்கணிக்கின்றான், தான் செய்யக்கூடிய தவறுகளையும் மறந்து நடக்கிறான். அவர்களெல்லாம் தவறு பெருசாவே தெரியல, அந்த அளவுக்கு தவறுகள். உண்மையான மூமின் எப்படி இருப்பான்? ஒரு தவறு பண்ணிட்டான் அப்படின்னா அந்த தவறை நினைத்து வருந்துவான், அல்லாஹ்வின் பக்கம் மீளுவான், அந்த தவறுக்காக கண்ணீர் வடிப்பான், தௌபா செய்வான். ஆனால் தவறுகளை மறந்தும் நடந்தால் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான், இன்னா ஜஅல்னா அலா குலூபிஹிம் அகின்னா, இப்படிப்பட்ட மனிதர்களுடைய உள்ளங்களுக்கு நாம் ஒரு திரையிடுவோம், ஐயஃபகு, அவர்கள் விலகிக் கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ் விலகிக் கொள்ளாத வண்ணம் ஒரு திரை போடுறோம். நம்ம நினைக்க கூடாது, அல்லாஹ் பல சந்தர்ப்பங்களை கொடுப்பான், பல வாய்ப்புகளை கொடுப்பான். ஏன்? அவருடைய மரணத்திற்கு முன்பாக வரைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த திரையை அவருக்கு ஏற்படுத்தாமல் இருக்கலாம். பல கட்டங்களில் அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான். அவன் மாற வேண்டும், அவனுக்கு அந்த சிந்தனை பிறக்க வேண்டும் என்பதாக சொல்லி அல்லாஹ் வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக கொடுத்து கொண்டே இருப்பான். பிடிவாதமாக இருந்தால், உள்ளம் பூட்டு போடப்பட்டதாக, நன்மையை உள்ளே எடுக்காத உள்ளமாக இருந்தால் அல்லாஹ் இறுதியில் அந்த உள்ளத்திற்கு ஆக்குவான், ஒரு திரையை ஆக்குவான், அது நன்மையை அறிந்து கொள்ளாது. அவர்களுடைய காதுகளுக்கு ஒரு செவிட்டுத்தன்மையை ஆக்குவான். அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான், அவன் காதுகளுக்கு ஒரு செவிட்டுத்தன்மையை ஏற்படுத்துவோம். இதற்கு பின்னால் நீங்கள் அவர்களை நேர்வழியின் பக்கம் அழைத்தாலும் இதன் அவதா, அவர்கள் ஒரு காலமும் நேர்வழி பெற மாட்டார்கள் நபியே அப்படின்னு அல்லாஹ் திருமலை குர்ஆனில் சொல்லி காண்பிக்கிறார். இறந்து போன உள்ளம், இந்த உள்ளம் இறந்து போச்சு. இறந்து போன உள்ளங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் சரி, அல்லாஹ் திருமலை குர்ஆனில் சூரத்துல் பக்ராவில் சொல்லி காண்பிப்பாங்களா, நீங்க அவர்களுக்கு எச்சரிக்கை செய்தாலும் சரி, எச்சரிக்கை செய்யாவிட்டாலும் சரி, அது அவர்களுக்கு ஒன்றுமே இல்லை.
செஞ்சாலும் ஒண்ணுதான், செய்யாட்டியும் ஒண்ணுதான். அப்படிப்பட்டவர்களாக அவருடைய அந்த மனிதர்கள் ஆகிவிட்டார்கள். அவருடைய உள்ளங்கள் நோயற்ற உள்ளங்களாக ஆகிவிட்டது. அவருடைய உள்ளத்திற்கு அல்லாஹ் திரையிட்டு விட்டான் என்பதாக அல்லாஹ் பல வசனங்களில் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார். அப்போ உள்ளம் என்பது நம்ம நினைப்பதை போன்று ஒரு சாதாரண ஒரு சதை துண்டு மாத்திரமல்ல, மாறாக அதற்கு நல்லது கெட்டது அறியக்கூடிய இல்ஹாம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நல்லதை ஈஸியாக உள்ளே எடுக்கக்கூடிய வாய்ப்புகளை அல்லாஹ் அதற்கு கொடுத்துள்ளான். தீமையிலிருந்து விலகிக் கொள்ளக்கூடிய வண்ணம் எந்த அளவிற்கு ஒரு விஷயத்தை நம்ம செய்கின்றோமோ நன்மைய, அந்த அளவிற்கு அது நமக்கு விருப்பமானதாக நம்ம பார்க்கிறோமா இல்லையா? சிலர் தொழுகையை அவ்வளவு ஈடுபாடா இருப்பாங்க. ஒரு வகுப்பு தொழுகை அவங்க விட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு சில சந்தர்ப்பங்கள்ல கண்ணீரே வரும். அவங்களுக்கு அந்த தொழுகை விடுவது அவ்வளவு பாரமானதாக இருக்கும். பள்ளியோடு தொடர்பு வச்சு கொண்டது அவங்களுக்கு அவ்வளவு இன்பமானதாக இருக்கும். ஏன்? அந்த அல்லாஹ் அவங்களுக்கு அந்த உள்ளத்தை, அந்த விஷயத்தில் அந்த உள்ளம் எப்படி ஆயிடுச்சு? ஒளிமிக்க உள்ளமாக ஆகிவிட்டது. நம்ம சில தவறுகளை நினைச்சு பயப்படுவோம். நம்ம அந்த தவறுகள் பண்ணவே மாட்டோம். உதாரணமாக கோயிலை யோசிச்சு பார்த்துக்கோமா, யோசிச்சு பார்த்துக்கோமா, அதெல்லாம் மிக பயங்கரமான தவறு அப்படின்னு நினைப்போம். விபச்சாரம், இது மாதிரி கொள்ளை, இவன் மோசமான ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடிய தவறுகள். ஏன் அந்த தவறுகள் நம்ம இன்னும் செய்யல. ஆனா சிலர் நம்ம பார்க்கிறோம், எப்படிடா இப்படி கொலை பண்றான் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களெல்லாம் கொலை சர்வசாதாரணம். ஏன்னா அவன் முதல் கொலை பண்ணும்போது அவனுக்கு ஒரு உறுத்தல் இருந்திருக்கும் உள்ளத்துல. எல்லா மனிதனுக்கும் ஒரு தவறு ஆரம்பத்தில் செய்யும்போது ஏற்படக்கூடிய அந்த ஒரு உறுத்தல் எல்லாருக்குமே ஏற்படுவதும் அவனுக்கு இருந்திருக்கும். அடுத்து ஒரு கொலை, அடுத்து ஒரு கொள்ளை. அவன் எந்த தவறு தொடர்ச்சியாக செய்தாலும் செய்ய 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 அந்த உள்ளம் அந்த தவறை ஒரு கட்டத்தில் சரி கட்டுவிடும். இதற்கு அவருக்கு என்னதான் சொன்னாலும் சரி, கொலை பண்ணி என்ன நினைச்சா அப்படின்னு உள்ள மாதிரி நம்ம கொலைக்கு நம்ம வந்து ஒரு டெபினேஷன் சொல்லிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு கொள்ளையை அப்படி நினைக்கிற கொள்ளை அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொள்ளையை ஆர்வம் ஊட்டக்கூடிய வகையில் அவருடைய உள்ளம் மாறி போகும் என்பதாக நம்ம இந்த மாதிரி குர்ஆனுடைய ஹதீஸுடைய வசனங்கள் வாயிலாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உள்ளத்தை, மனிதனுடைய உள்ளத்தை ஒரு கம்பேரிசன் பண்ணி நமக்கு சொல்லி காண்பிக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் அப்படிதானே, நமக்கு எல்லோருக்குமே தெரிஞ்சது. ஒரு கேள்வி கேட்க ஏன்னா ரொம்ப உதாரணமா இருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் எத்தனை குழப்பங்களை அந்த நபிக்கு எதிராக பண்ணாங்க? ஏதாவது கொஞ்சம் நன்றி சொல்லுங்க. என்ன பண்ணாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம்? போயிட்டு டைம் போகுது, சொல்லுங்க. சூனியக்காரன்னு சொன்னாங்க. வேற காலை கண்டு வணங்கினாங்க. வரக்கலாம், இது ஒரு பெரிய ஒரு இது. வேற மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம் அவங்க சமுதாயத்துக்குன்னு சொல்லிதான் பிறவன் இடத்துல வந்து போராடினாங்க. சமுதாயத்தை விட்டு நீ அல்லாஹ் வணங்கு, அல்லாஹ் வணங்க மாட்டேங்கிறான், விட்டு எனக்கு என் சமுதாயத்தை விட்டு அனுப்பிடு அப்படின்னு சொல்லி சமுதாயத்தை கேட்கும்போது சமுதாயத்தை விட்டு அனுப்பாம சமுதாயத்துக்கு கொடுமைகள் பண்ணி அந்த மக்களுக்கு எதிராக பண்ணி அநியாயங்கள் பிறவங்க பண்ணலாம். அந்த நேரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்தை கூட்டிட்டு கடல் கிளம்பி வர்றாங்க. அல்லாஹ் என்னென்ன அற்புதங்கள் நிகழ்த்தினா கடலை பிளக்க வச்சு அந்த சமுதாயத்தை அந்த பக்கம் கூட்டிட்டு போயிட்டான். கூட்டிட்டு போன பிறகு அவங்க கேட்காத உணவுகள், மண்ணுவ செல்வா, சொர்க்கத்து உணவுகள் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உணவு வகைகளை கொடுத்தான். எங்களுக்கு இதெல்லாம் பத்தாது, எங்களுக்கு காய்கறி வேணும். கொடுத்தது கறி, கேட்டது காய்கறி. எங்களுக்கு வெள்ளரிக்காய், எங்களுக்கு வெங்காயம், கீரை வகை அந்த மாதிரி கேட்டாங்க. சரி, அல்லாஹ் அதையும் கொடுத்தான். அல்லாஹ் ஒரு கட்டளை இடுவான். அந்த கட்டளைக்கு கேள்விக்கு மேல கேள்வி கேட்பாங்க. ஒரு மாடு அருங்க நல்லா சொல்லுவான். என்ன மாடு, என்ன கலரு, விவசாயத்துக்கு யூஸ் பண்ணதா, விவசாயத்துக்கு யூஸ் பண்ணாததா, அப்படிப்பட்டதா, இப்படிப்பட்டதான்னு கேள்விக்கு மேல கேள்வி, டார்ச்சருக்கு மேல டார்ச்சர். அந்த ரசூல் அந்த மக்களை கொஞ்சம் விட்டுட்டு அல்லாஹ்வின் பக்கம் கொஞ்சம் தூரத்துல போய் அல்லாஹ் அழைச்சான்னு சொல்லிட்டு போன சந்தர்ப்பத்துல அதுக்கு முன்னாடி ஒரு காலகட்டம் வழங்கிட்டாங்க. கடல் கடந்து கூட்டிட்டு வந்த நேரத்துல மக்கள் எல்லோரும் ஒரு வேற ஒரு சமுதாயத்தை பார்த்தாங்க. அந்த சமுதாய மக்கள் ஒரு தவறுல இருக்காங்க, வேற ஒரு சிலையை வணங்கிக்கிட்டு இருக்காங்க. ஏன் மூசா இது கமலமாதியா எங்களுக்கு இதே மாதிரி ஒரு தெய்வத்தை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நீ உங்களை இவ்வளவு பெரிய கடலை கடந்து கூட்டிட்டு வந்திருக்கோம், அல்லாஹ் ஒரு அற்புதமானவன் உங்களுக்கு இருக்கான், இதெல்லாம் உங்களுக்கு நடந்த பிறகு
எப்படி ஒரு ஜாகிலான கூட்டமா இருக்கீங்களே, பல சோதனைகள் அவருக்கு. உண்மையிலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ரஹிமல்லாஹு மூஸா, அல்லாஹ் மூஸாவுக்கு ரஹ்மத் செய்வானாக, என்னை விட அவர் அதிகமாக சோதிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு சோதனைகள், கேள்விக்கு மேல கேள்வி, குழப்பத்துக்கு மேல குழப்பம். ஏன் அவர்களை வந்த பல நபிமார்களை கொலை செய்தது, வேதங்களில் கையாளர்கள் செய்தது, எக்கச்சக்கமான பின்னாட்கள். அந்த சமுதாய மக்கள் பாருங்க, அல்லாஹ் வாய்ப்புகள் கொடுத்து 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 கொடுத்துட்டே இருக்கான். ஆனா எல்லா வாய்ப்புகளையும் புறக்கணிச்சு அவங்க உள்ள எப்படி ஆயிடுச்சுன்னா ரொம்ப கடுமையான உள்ளமா ஆயிடுச்சு. அல்லாஹ் அதை திருமலை குர்ஆன்ல சொல்லி காண்பிக்கிறான், இதற்கு பின்னாலும் உங்களுடைய உள்ளங்கள் இறுகி போய்விட்டன. எப்படி இறுகிச்சு தெரியுமா? அதாவது கற்களை போட்டு இறுகி போய்விட்டன. இல்லை, கற்களை விட கடினமானதாக இறுகி போய்விட்டன உங்களுடைய உள்ளங்கள். பாருங்க, அல்லாஹ் உள்ளத்தை இங்கே சொல்லணும். அவங்க செஞ்ச தவறுகளை சொல்லல, அல்லாஹ் எது சொல்றான்? உள்ளம். உங்க உள்ளம், நீங்க தவறு, நீங்க எவ்வளவுதான் உங்களுக்கு உபதேசம் பண்ணி அந்த நபியை புறக்கணிச்சு நபியை வேதனை செஞ்சு உங்களுடைய உள்ளங்க எப்படி ஆயிடுச்சு? ரொம்ப கடுமையானதாக, கற்களை விட கடுமையானதாக ஆகி போய்விட்டது. அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார். ஆனால் கற்களில் கூட சில கற்கள் உண்டு. அந்த கற்கள் மூலியமாக ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய கற்கள் உண்டு. நம்ம இந்த அருவிகள் பார்க்கிறோம், அப்படிதானே? மிகப்பெரிய பாறைகள்ல இருந்துதான் தண்ணீர் கொட்டுது. அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார், ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய கற்கள் உண்டு. இன்னும் சில கற்கள் உண்டு, அந்த கற்கள் பிளந்து தண்ணீர் வெளிப்படக்கூடிய கற்களும் உண்டு. நம்ம பார்க்கலாம், வெளியில பிரயாணங்கள் எல்லாம் போகும் பொழுது மிகப்பெரிய மலைகள்ல இருந்து தண்ணீர் சொட்டிக்கிட்டு இருக்கும், அப்படிதானே? அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறா, கற்கள் பிளந்து கொஞ்சமா பிளந்து தண்ணீர் வெளிப்படக்கூடிய கற்கள் உண்டு. அல்லாஹ்வுடைய அச்சத்தால், அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணமாக நடுங்கி உருண்டு விடக்கூடிய கற்களும் உண்டு. மூணு விதமான கற்கள் அல்லாஹ் சொல்றோம். தண்ணி பெருக்கெடுத்து ஓடக்கூடிய கற்களும் உண்டு, பிளந்து தண்ணீர் சொட்டக்கூடிய கற்களும் உண்டு. ஏன் தண்ணி சுட்டாட்டியும் கூட அந்த கற்களில் ஒரு ஆட்டம் கொண்ட அந்த கற்கள் விழக்கூடிய கற்களும் உண்டு. நீங்கள் செய்யக்கூடியவற்றை விட்டு அல்லாஹ் பாராமுகவனாக இல்லை, கேர்லெஸ்ஸானவனாக அல்லாஹ் இல்லை, கண்டு காணாதவனாக இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறது. அல்லாஹ் என்ன சொல்லுவானா? கற்களில் கூட ஒரு ஈரம் உண்டு, கற்களில் கூட ஒரு நடுக்கம் உண்டு. ஆனால் மனித உள்ளம் ஒரு தவறை செய்து விட்டால், மனித உள்ளம் ஒரு தவறிலே முழுமையாக ஈடுபட்டு மரணித்த உள்ளங்களாக ஆகி போய்விட்டால் அந்த உள்ளம் கற்களை விட மோசமானதாக, தவறுகளையே புரியாத உள்ளங்களாக, நன்மையே செய்யாத உள்ளங்களாக ஆகி போகும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த திருமறை வசனத்தில் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார். ஆகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உள்ளம் என்பதை மிக அற்புதமான ஒரு படைப்பாக நமக்கு கொடுத்துள்ளார். ஆகையினால் அந்த உள்ளத்தை நம்ம சரியாக பயன்படுத்தணும். அல்லாஹ் கொடுத்த ஒரு மிகப்பெரிய நிகழ்வு. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கேட்ட பிரார்த்தனையாக நம்ம ஹதீஸ்களில் பார்க்கும் பொழுது, அதாவது அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன குலூப பனி ஆதம குல்லஹா பைன இஸ்பஐனி மின் அஸாபிஇர் ரஹ்மான். ஆதமுடைய பிள்ளைகளுடைய எல்லோருடைய உள்ளங்களும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்தில் ஒரே ஒரு உள்ளத்தை போன்று, அதை தான் நாடியவாறு இஸ்ரஃபு ஹைது யஷா, தான் நாடியவாறு அல்லாஹ் புரட்டுவான். அல்லாஹ் நினைச்சான்னா நல்லா உச்சமாக இருக்கக்கூடிய மனிதராக இருப்பார். எந்த விஷயத்துல? மார்க்கத்துல, ஈமான்ல, மார்க்க அறிவுல எல்லாத்தையுமே இருக்கும். அல்லாஹ் அவரிடத்தில் ஏதாவது ஒரு தவறை கண்டு மார்க்கத்திற்கு முரண்பான ஒரு மோசமான ஒரு காரியத்தை பார்த்தால் சில சந்தர்ப்பங்களில் அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை புரட்டுறார். நம்ம பார்க்கிறோமா இல்லையா? மார்க்கத்திற்காக பணி செஞ்சவங்க, மார்க்கத்திற்காக போராடினவங்க, மார்க்கத்திற்காக அடிவுதைகள் வாங்கினவங்க, ஆனா அவங்க உள்ளங்கள் மார்க்கத்தில் கொடுத்து அப்படியே தடம் பிறன்றதை நம்ம பார்க்கணும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். சும்ம கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல்லாஹும்ம முஸர்ரிஃபல் குலூப், உள்ளங்களை
உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, சர்ரிஃப் குலூபனா அலா தாஅத்தி, உனக்கு கட்டுப்படுவதின் பக்கம் எங்களுடைய உள்ளங்களை புரட்டுவாயாக. எந்த பக்கம் திரும்பினாலும் உனக்கு கட்டுப்பட்ட உள்ளங்களாக எங்களுடைய உள்ளங்களை ஆக்குவாயாக அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டாங்க. நம்ம பார்க்கிறோம். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில பிரார்த்தனைகள் கற்றுத் தந்துள்ளார்கள். என்ன பிரார்த்தனை? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா, யா அல்லாஹ் நான் உன்னிடத்திலே அதாவது நேர்வழியை கேட்கின்றேன், ஒத்துக்கா இறைச்சத்தை கேட்கின்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரார்த்தனைகள். ஆக நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தக்கூடிய வகையில் நம்முடைய செயல்பாடுகளையும் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அத்தோடு சேர்த்து நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களாகவும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நம்முடைய உள்ளங்கள் சலாமத்தான, அந்த நிம்மதி அடைந்த சாந்தமான உள்ளங்களாக இருக்கும். அப்படிப்பட்ட உள்ளங்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் உள்ளங்களையும் ஆக்கி அதிகமாக நன்மைகளை செய்து அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை அடையக்கூடிய மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி புரிவாராக. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.